வெல்கம் டு சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான கம்பு தோசை ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஒன்ஸ் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இட்லியும் செய்யலாம், தோசையும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது இட்லி அரிசி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். ஈக்குவல் அளவு, அதாவது எவ்வளோ கம்பு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிக்கங்க. ஒரு 3-4 தடவைக்கு நல்லா கழுவி எடுத்துருங்க. ஏன்னா கம்புலேயும் தூசிலாம் இருக்கும். அது நல்லா கழுவிட்டு இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். நீங்கள் இதை ஊற வைக்காமல் அப்படியும் கூட அரைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஊற வச்சுட்டு தான் அரைச்சேன். அதை ரொம்ப நல்லா வந்தது. இப்போ ஊற வச்சதை அரிசியை 4 மணி நேரம் கழித்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் வெயில் இருந்துச்சுன்னா வெயில்லையும் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்கணும், உடைக்கிற மாதிரி, கையிலேயே உடைக்கிற மாதிரி. இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த பவுடரை சூடாக இருக்கும் மிஷின்லேருந்து கொண்டு வந்தவொடனே அதை நல்லா ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு கவரில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க மாவை. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தேவையான அளவு கரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம கையிலேயே கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி உடனே நம்ம தோசை வார்த்தாலும் கொஞ்சம் லைட்டாக அந்த கம்போட வாசனை கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதனால் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அதை ஊற விட்டுருங்க. நீங்கள் தயிர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி மாவில் கலந்துட்டு அதுக்கப்புறம் தோசை வார்க்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்காம தான் தோசை வார்க்க போகிறேன். மீதி இருக்கிற மாவை காற்று போக்காத நல்ல சுத்தமான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்புறமா தோசை ஊற்றுறேன். பாருங்கள், கல்லில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு பாருங்கள், ஊற்றுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் தடவுறதுக்கு. இப்போ தோசையை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு சுட்டிங்கன்னா பாருங்கள், சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை கொஞ்சம் புளிப்புதமாக இல்லாதனால டேஸ்ட்டு கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் தயிர் ஆட் பண்ணிக்க சொன்னேன். இப்போ இதுக்கு சட்னியும் நல்லா இருந்துச்சு. இப்போ இதே மாவை காலையில் சுட்டோம்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 6 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுருக்கேன். ஏன்னா நைட் படுக்க போகும்போது நான் மாவு கரைச்சி வச்சேன். காலையில் தோசை வார்த்தேன். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சு. அந்த தோசைக்கு இந்த தோசைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. நீங்கள் ஒன் சைடாகவும் இதை சுட்டு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாவில் இட்லியும் நல்லா இருந்தது. பட் ஆனால் இட்லி மட்டும் உங்களுக்கு ரொம்ப புசு புசுன்னு இல்லாமல் நல்ல சாஃப்டான இட்லியாக வந்துச்சு. இதுக்கு சட்னி, சாம்பார், இல்லை தக்காளி சட்னி கூட வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் அடிக்கடி மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.